அணியக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஏனெனில் மணிவாசகரை விட சிறப்பா இதனுடைய தன்மை என கங்காளன் பூசும் திருநீரை சொன்னவரு சாமி கிட்ட உபதேசம் வாங்கினவர் இல்லையா கைலாசு? நிச்சயமாங்க, நிச்சயமா. திருமூலர் அங்க படிச்சவர் தானே, சுந்தரநாதர் தானே? ஆமாங்கய்யா. அவர் தானே சொல்றாரு இந்த பாடலை, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமகள் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே அப்படின்ட்டு. அவர் அங்க படிச்சவர். அவருடைய குரு அல்லவா நம்முடைய மணிவாசக பெருமான். நந்தியம் பெருமானின் அவதாரமா தானே மணிவாசகரை பாக்குறாங்க. ஆமாங்க, ஆமா. அப்ப அவர் இந்த பிரபஞ்ச போர்ல நீ ஜெயிக்கணும்னா உனக்கு ஒரு கவசம் வேண்டும். அந்த கவசம் எது எனினும் அது நீர். ஏன் அதுக்கு திருநீர்னு பேருனா, சிவபெருமான் திருவாகி இறைவனே அணிவதால் அதுக்கு திருநீர்னு பேரு. ஆனா அது கைலாசத்துல நீர் அப்படிதான் சொல்லுவாங்க போல. அதனாலதான் இங்க நீற்று கவசம்னு போட்டிருக்காரு. ஞான வாழ் ஏந்தும் ஐயர் நாத பறையறைமை அமைச்சிவாய வாழ்க்கை அமைச்சுவன் தட்டகள்ட்டு சொல்லி பறையறையும் பொழுது செய்தி அறிவிச்சுன்னா பறை அறைவாங்க தெரியுமா? ஊர்ல தண்டோரா போட்டு பார்த்துருக்கீங்களா? பறையறையும் போது என்ன சொல்லுவாங்க? ஒரு செய்தி சொல்லி தலைவர் வரார் ஏதோ சொல்லிதானே பறையறைகிறாங்க. கோயில்ல பார்ப்பாங்க, பெருமான் எழுந்தருள்தானா உடுக்க அடிப்பாங்கல்ல. எங்க ஊர்ல அது மாதிரி லவண்ட அடிப்பாங்க. சாமி வரக்குள்ள தேவாதி தேவநாத அப்படின்னு நீளமா சொல்லி அருள்தருடைய சொன்னாத பெருமான எழுந்தருள்னா அந்த மோனம் வாசிப்பாங்க. ஆக நாதம் தேவனுடைய நாதத்தை வாழ்த்தி பறையறை. அவர் ஞானத்தையே வாழாக உடையவர். அவருடைய பெயரை நான் நாமும் ஞானம். ஆக ஞான வாழ் ஏந்தும் ஐய நாத பறையறைமை மானமா ஏறும் ஐயர் மதி வெண் உடைகவின். இறைவனுடைய அறிவு மிக தூய்மையானது. அது அடையாளமா இந்த திருநீர் அணிந்தவர்கள் சிவனை வழிபடுபவர்கள் எல்லாம் சிறந்த அறிவுடையவர்கள் என்பதை காட்டுவதற்காக வெள்ளை நிறமான வெண் கவின்மின் ஆன நீற்று கவசம் புதுமீன்கள். இந்த கவசம் போட்டு போனாதான் எல்லாம் புல்லட் ப்ரூஃப் அது மாதிரி. இது இந்த ஆன நீற்று கவசம் புதுமீன்கள் எதுக்கு திருநீர் அணியணும்னா, வான ஊர் கொள்வோர் மாயப்படை வாராமே, மாயையாகிய பிறவி நம்மை தாக்காம இருக்க அந்த 6 கோடி மாயா சக்திகள் வேறு மாயைகள் தொடங்கின இல்லையா? அது மாயம் தானே, மாயப்படை தானே, மாயா சக்திகள் தானே சொல்றாரு இல்லைங்களா? திருவாசத்துல அப்படித்தானே வருது ஐயா? ஆமாங்க, ஆமா ஆமா. அங்க என்ன சொல்றாரு? 6 கோடி தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாக என்ன வருது? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. அப்ப அந்த வேறு வேறு மாயைகள் மாயப்படை நம்மை தாக்காமல் இருக்க திருநீற்று கவசம் அவசியமானது. எனவே நம்முடைய சமயத்து